ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்துன் ஓம். இப்போ நம்ம போக போகிறது வந்து கொடைக்கானலோட டால்ஃபின் வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போக போகிறது தான் டால்ஃபின் நோஸ்க்கு போகக்கூடிய அந்த பாதை. பார்த்தா பக்கத்தில் 2 பக்கமும் கடை இருக்கும். இதுதான் அதுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்டு. மற்ற இடம்லாம் நம்ம போகும்போது அந்த மெயின் பாயிண்ட்டு போகிறதுக்கு அதுக்கான கேட்டு எல்லாமே தெரியும் இல்லைங்களா. ஆனால் டால்ஃபின் நோஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியாது. பாதையே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேருந்து எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, பெரியவங்க அந்த மாதிரி இருக்கவங்க போகிறது எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ரிஸ்க்குன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். இப்போ இந்த பாதையில் நம்ம கால் வைக்கும் போது இன்னும் மழை காலமாக இருந்தால் கால் வச்சா நிச்சயமாக ரொம்ப சறுக்குது அந்த இடம். நாங்கள் போகும்போது மழை வந்திருந்ததுனால கொஞ்சம் சறுக்குச்சு. நம்ம இறங்கி போகும்போதே அதாவது பார்த்து கால் வைக்கலன்னா பின்னாடி கண்டிப்பாக அடிப்படும் நமக்கு. இப்போ பாருங்கள், நாங்கள் அப்படியே வந்து இறங்கி போயிட்டுருக்கோம். செப்பல்ஸ் விட வந்து ஷூஸ் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. ரொம்ப ரிஸ்க்காக இருந்ததுங்க. டால்ஃபின் நோஸ்க்கு நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அங்கே போகணுன்னா இங்கேருந்து 3 கிலோமீட்ரு நம்ம வந்து நடக்கணும். அதுக்கு இடையில வந்து ஒரு 2 கிலோமீட்டரா என்னன்னு தெரியல, இன்னொரு வியூ பாயிண்ட்டும் இருந்தது. எக்கோ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நாங்கள் சரியாக வந்து பார்க்கல. ஏன்னா நான் போகிற வழியிலேயே எனக்கு சறுக்கி விட்டதுனால நான் விழுந்துட்டேன். என்னால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல. நான் வந்து பாதி தூரம் தான் அந்த நடப்பாதையில் வந்து நான் எடுத்துருப்பேனே. அதுக்கப்புறம் வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த வியூ பாயிண்ட், டால்ஃபின் வியூ பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே போனதுக்கப்புறமா தான் வந்து நான் எடுத்தேன். இப்போ வெயில் சீசன், தண்ணி தாக எடுக்குதுன்னா நம்ம கவலைப்பட வேணாம். இடையில பார்க்க காலியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஆனால் கடைங்க எல்லாமே நமக்கு இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸோ இல்லை ஜூஸ் ஐட்டம் எதனா வேணும்னா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். வீடுங்களும் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், அங்கங்கே வீடுங்க இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா 3 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கணும் இல்லைங்களா. அதனால் நம்ம சீக்கிரமாக போயிட்டு ரிட்டன் மேலே ஏற நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இறங்குறது ஈஸிங்க, ஆனால் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மூச்சு வாங்கி ரிஸ்க்கு. இன்னொரு வாட்டி போனால் இந்த இடம் நம்மளுக்கு வேணாம். என்னன்னா டால்ஃபின் நோஸ் கிட்டே போனதுக்கப்புறமா அந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த அழகு இருக்குது பாருங்கள், அது கண்ணு பார்க்க பத்தாதுங்க, அவ்வளோ ஒரு அழகு. ஆனால் என்னென்னா பயங்கர ஆபத்தும் அங்கே இருக்குது. நம்ம அங்கே கிட்ட போயிட்டு நம்ம பார்ப்போம். பாதையெல்லாம் கடந்து இப்போது நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் டால்ஃபின் நோஸோட அந்த வியூ. அதுக்கிட்ட வரும்போது அந்த பாறை நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா. ஏன்னா அந்த எட்ஜில் இந்த வயசு பசங்களாம் போய் நின்று அந்த ரீல்ஸ்லாம் எடுக்கிறாங்க. நிஜமாக ரொம்ப கஷ்டங்க. நம்ம எக்கி பார்க்கும் போதே நம்ம வயிறெல்லாம் அப்படி வந்து கலங்குது. கீழே விழுந்தோம் அவ்வளவுதான், நம்ம உயிருக்கே நம்ம ஆபத்து தான். அதுவும் எத்தனை அடி நீங்களே பாருங்கள், ஹைட்டு எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தூரமாக இருந்து இயற்கையை வந்து ரசிச்சுக்கலாம். என்ன ஒன்று கிட்ட நாங்கள் ரொம்ப எட்ஜுக்கு வந்து போகல. அந்த பசங்க நிற்கிறாங்க பாருங்கள், அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. நாங்கள் கூட சும்மா அது வரைக்கும் போயிட்டு மட்டும் ரிட்டன் வந்துட்டோம். ஆனால் எந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம விழுந்துருவோம் போல், அந்த ஒரு பயம் நமக்கு இருக்குது. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். நம்ம அவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்ததுக்கு இது கிட்ட வரும்போது பரவாயில்ல, இதுக்காக நம்ம இவ்வளோ நடந்து வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல திடமாக இருக்கிறவங்க அங்கே வந்து போயிட்டு நீங்கள் வந்து டால்ஃபின் நோஸ் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். இதை நாங்கள் அது பாருங்கள் நடக்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட். ஆனால் நாங்கள் ரொம்ப கிட்டலாம் போல், கொஞ்சம் தூரமாக இருந்து தான் நாங்கள் வந்து பாதியிலேயே அங்கே இருக்க பசங்க தான் எங்களுக்கு அழகாக வீடியோஸ் எடுத்து கொடுத்தாங்க. அழகாக முடிஞ்சுதுங்க. இதுதான் எங்கள் கொடைக்கானலோட லாஸ்ட்டு
நாங்கள் பார்க்கக்கூடிய இடம். அதுக்கப்புறமா நாங்கள் சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.